இயேசுவில் அன்பான சகோதர சகோதரியரே, ஆண்டுதோறும் நம்முடைய பாஸ்கா காலம் இந்த விழாவை நாம் கொண்டாடி ஆண்டுதோறும் பல செய்திகளை எல்லாம் நாம் நற்செய்தியாக கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்விலே பல மாற்றங்களையும் கண்டிருப்போம். நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஒரு முன்மாதிரியை நமக்கு தந்தார். இதை பல பெயர்களில் அழைக்கின்றார்கள். மனிதருடைய கையிலே கடவுள் கட்டுண்ட இரவு என்றும் அழைக்கின்றார்கள். இந்த பாதங்களும் சடங்கை ஒவ்வொரு ஆண்டும் இப்படியே நாம் கொண்டாடி மகிழ்ந்ததனால் நமக்கு மனப்பாடமாகவே எல்லாமே தெரிந்திருக்கும் இல்லையா? நமக்கு குருவுக்கு தெரியுதோ தெரியவில்லையோ சில மனிதர்களுக்கு மனப்பாடமாக அது பதிந்திருக்கும். இது இப்படி, அது அப்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தோம்ட்டா, முத்தமிட்டே தன்னுடைய நட்பை களங்கப்படுத்திய இரவும் இதே இரவுதான். இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருந்தபோது எனக்கு இவரை தெரியவே தெரியாது, இவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொன்ன இரவும் இதே இரவுதான். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது இது ஏன் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி ஆண்டவர் நமக்கு என்ன வாழ்வை தந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னுடைய உடல் என்னுடைய இரத்தம் என்று ஏற்படுத்திய இரவும் இதே இரவுதான். குருக்களை ஏற்படுத்தி எனக்கு பின்பு என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று ஏற்படுத்திய இரவும் இதே இரவுதான். இப்படி பல இரவாக நமக்கு வாழ்வை தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இது நமக்கு என்ன பாடத்தை நாம் கற்றிருக்கிறோம், நம்முடைய வாழ்வில் என்ன மாற்றத்தை தந்து என்ன வாழ்வில் மேன்மை அடைந்திருக்கிறோம் என்று திருப்பி பார்க்கிற அதைத்தான் நினைவாக செய்யுங்கள். இயேசு எல்லாமே செய்து நமக்கு நிறைவை அவர் தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன வாழ்வில் பாடத்தை கற்றிருக்கிறோம், இந்த நினைவாக செய்யுங்கள் என்கிற நிலையில் இருந்து நாம் பார்க்கும்போது, இந்த பாதம் கழுவுதல் அப்படின்னு பார்க்கும்போது பலியாகும் அன்பு. பாதம் கழுவுதல் என்ற சடங்கை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் பலியாகும் அன்பு என்பதைத்தான் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. பந்தியில் இருந்து அவர் எழுந்து அப்படி என்பதை நமக்கு என்ன சொல்கிறார்கள், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர். பந்தியில் இருந்து எழுந்து 12 சீடர்களோடு பாஸ்கா விருந்தை உண்பதற்காக அவர் அமர்ந்திருந்த போது இந்த பந்தியிலிருந்து எழுந்தார் என்பதை நமக்கு ஆண்டவர் என்ன நினைவுபடுத்துகிறார் என்றால், அவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தார். தன் மேலாடையை அவர் கழட்டி, அப்படி என்கிற அந்த பொருளில் என்ன சொல்கிறது என்றால், தன்னுடைய இயல்பு எல்லாம் வல்லவர் கடவுள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய மேலாடையை கழட்டுகிறார் என்றால், விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய இயல்பை கழட்டி மனித இயல்பை அவர் அணிந்து கொள்கிறார். அதைத்தான் ஒரு துண்டை கட்டி கொள்ளுகிறார். அடுத்து அந்த துண்டை எடுத்து சீடர்களுடைய காலை கழுவி அதை துடைக்கிறார். எப்படி என்றால், மனித இயல்பு என்பது பாவமே அவர்களுடைய இயல்பாக இருக்கிறது. அதைத்தான் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த உலகை படைத்த போது இந்த உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார், இந்த மனிதர்கள் இளமையிலிருந்தே தீமையைத்தான் நாடுகிறது, பின்பு ஏன் இவர்களை தண்டித்து என்ன பயன் என்பதை 6ஆம் அதிகாரத்திலே தொடக்க நூலிலே பார்க்க. அப்போ இயல்பு என்பது எப்படி இருக்கிறது, இந்த மனிதர்களுக்கு பாவமாக இருக்கிறது. அப்போ அதை துடைப்பதற்காக அவர் எழுந்து கழுவி அந்த தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு வந்து அந்த மனிதர்களுடைய காலை கழுவி அதை துடைக்கிறார் என்றால், இந்த மனித இயல்பு மாறி புனிதம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் கழுவும் சடங்கு, பலியாகும் அன்பு. அந்த பாதம் கழுவுகிற சடங்கு என்பது நமக்கு நினைவுபடுத்துவது, நம்முடைய வாழ்விலே அதை பாடமாக கற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு வாழ்வு இருக்கிறது. அந்த தண்ணீரை வைத்து அவர் கழுவுகிறார் என்றால் அவருடைய இரத்தம் இங்கு கழுவப்படுகிறது. மனிதருடைய பாவத்தை கழுவுவதற்கு எப்படி செய்கிறார், சிலுவையில் சிந்தும் போது இரத்தம், இதைத்தான் அவர் நினைவாக செய்யுங்கள் என்கிறார். தண்ணீரை எடுத்து கழுவுகிறார் என்றால் அவருடைய இரத்தத்தினால் அவர் இந்த மனிதர்களுடைய இயல்பை அவர் கழுவுகிறார். இப்படி நம்முடைய வாழ்வை அவர் புனிதப்படுத்தி இந்த பாதம் கழுவும் சடங்கில் நமக்கு பல நிகழ்வுகளை நினைவுபடுத்தி மீண்டும் அவர் அந்த துண்டை கட்டி கொள்கிறார். இந்த பாதம் கழுவி துடைத்த பின்பு அந்த துண்டை மீண்டும் அவர் அணிந்து கொள்வார். அப்படி அணிந்து கொள்வது என்பது தன்னுடைய இயல்பு இறைவன் எல்லாம் வல்லவர், அதை அணிந்து கொண்டார். இவர்களுடைய குற்றங்கள் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்ட பின்பு தன்னுடைய இயல்பு நிலைக்கு
அவர் வந்துவிட்டார். இதுதான் அந்த பாதம் கழுவுற சடங்குல நமக்கு நினைவுபடுத்துகிற என் நினைவாக செய்யுங்கள் என்கிற செய்தி. பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? அந்த குருத்துவம் என்பது பழைய ஏற்பாட்டிலே ஆரோனுடைய குருத்துவம் என்பது அவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய வழி வழி வருகிற அந்த மரபு என்று சொல்கிறோமே, அந்த பாரம்பரியம் அப்படி என்று சொல்கிற அந்த இனத்திலிருந்து அந்த குடும்பத்திலிருந்து தான் வர முடியும். அந்த குருத்துவம் என்பது அந்த குருவாக ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் அந்த ஆரோனுடைய குருத்துவம் எப்படி இருந்தது? அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய அந்த பாரம்பரியம் அப்படித்தான் வர முடியுமே தவிர இன்னொரு குடும்பத்திலிருந்து வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்து அந்த குருத்துவத்தை ஏற்படுத்தும் போது அவர் என்ன ஏற்படுத்துகிறார்? எல்லோரும் என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள், அதனால் யாரும் என்னுடைய நினைவாக குருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அதற்கு அழைக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய விழா என்று நாம் கொண்டாடுகிறோம். இப்போது நம்முடைய வாழ்விலே பல கேள்விகளும் பல எண்ணங்களும் எல்லாம் எழுந்து கொண்டே இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு, நற்செய்தியினுடைய வழிகாட்டல், என்னுடைய பார்வை இல்லையா? இப்போ நம்ம யூதாஸ் ஏன் இந்த இயேசுவை காட்டி கொடுத்தார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு, நற்செய்தியின் வழிகாட்டல், என்னுடைய பார்வை, இந்த பார்வையில் அது என்ன சொல்கிறது? ஏன் யூதாஸ் காட்டி கொடுத்தார்? அவருக்கு நரகமா அல்லது விண்ணகமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னா பெரும்பகுதி பேர் என்ன சொல்லுவீங்கன்னா நரகம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவர் தற்கொலை செய்து கொண்டார், இயேசுவை காட்டி கொடுத்து துரோகம் செய்தார் அப்படிங்கிறது தான் பல பேருடைய பார்வையாக இருக்கும். ஆனால் என்னுடைய பார்வையில் அவர் எப்படி எதற்காக காட்டி கொடுத்தார், ஏன் காட்டி கொடுத்தார், அவருக்கு என்ன தேவை இருந்தது, இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவர் மீது குற்றம் சுமத்துகிற அந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது 30 வெள்ளிக்காசுக்காக அவர் காட்டி கொடுத்தார். அடுத்து பார்த்தோம் என்றால் திரும்பி அந்த தலைவரிடம் அவர் வரவே இல்லை. இத்தனை மனிதர்களை மன்னித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் ஏன் அவரிடம் இருந்து திரும்பி வரவில்லை? அப்படி என்றால் அவரிடம் எந்த பாடமும் இவர் கற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிற அடுத்த அந்த குற்றச்சாட்டு. அடுத்து எல்லா சீடர்களும் நீ என்னை காட்டி கொடுப்பாய், என்னில் இங்கு இருப்பவர்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொன்னபோது எல்லா சீடர்களும் ஆண்டவரை நானா அப்படி என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். ஆனால் யூதாஸ் மட்டும் என்ன கேட்கிறார்? ரபி நானோ. எல்லா சீடர்களும் கேட்கிற கேள்வி என்பது ஆண்டவரே நானோ என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். யூதாஸ் அவர் கேட்கிறார் கேள்வி ரபி நானோ அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்பார். அதனால் அவருக்கு இந்த புரிதல் சரியில்லை என்பதாகவும் இயேசு அதிகம் நம்பியதும் இந்த யூதாஸை தான். இயேசு அதிகமாக நம்பியதனால்தான் அவரிடம் பண பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். இப்படி குற்றச்சாட்டுகள் அவர் மீது அதிகமாக செலுத்தப்பட்டாலும் அவர் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை, இயேசு இந்த யூதாஸ் மீது இருந்த நம்பிக்கை அதிகமாக இருந்ததனால்தான் அவர் என்ன செய்கிறார்? இந்த பண பொறுப்பை ஒப்படைத்தார். அதனால் அவருக்கு வந்த விளைவுதான் இந்த தற்கொலை, காட்டி கொடுக்கும் தன்மை வந்தது. இப்படி என்று அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதற்கு நான் தருகிற விளக்கம் என்பதை பார்க்கும்போது பணப்பை அவரிடம் இருந்ததனால் அவர் பணத்தை எப்போதும் எடுத்துக்கொள்ளும் உரிமை அவரிடம் இருந்தது. அதனால் இந்த 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு நாள் கூலி வாங்குகிற அந்த சம்பளம் தான். இந்த காசுக்காக அவரை காட்டி கொடுத்தார் என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அவர் அந்த பணத்தின் மீது ஆசைப்பட்டு இருந்தால் அந்த பணத்தை வைத்தே அவர் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த யூதாஸ் அவர் பார்த்த பார்வை என்பது அரசியல் மீட்பாக இயேசுவை பார்த்தார். அவருடைய பார்வை என்பது எப்படி இருந்தது? அரசியல் பார்வையாக இருந்தது. ஏற்கனவே இயேசு அழைக்கும் போது இவருடைய கையிலே வாளோடு தான் அவர் அலைந்தார். ஏனென்றால் இந்த ரோமை ஆட்சியை நான் வீழ்த்தி இந்த இஸ்ரேலுக்கு ஒரு மீட்பை தருவேன் என்கிற அந்த போராட்டத்தில் இவர் போராளியாக எப்போதுமே வாளோடு அலைந்தவர். ஆனால் அவருடைய பார்வை எல்லாம் இயேசு நான் மீட்கப் போகிறேன், மீட்பு தரப் போகிறேன் என்பதை இவர் எப்படி புரிந்து கொண்டார் என்றால் இவர் அரசியல் மீட்பராக வரப்போறார், ரோமையிடம் இருந்து நம்மை மீட்கப் போகிறார். இந்த பார்வையிலே அவர் பொருளாளராக இருந்தார். இயேசு கிறிஸ்து நான் ஆன்மீக இந்த மீட்பு என்ற போது இவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவ்வளவு நாளும் இவரோடு இருந்தது நாம் இந்த ரோமை ஆட்சியிலிருந்து
இவரை நமக்கு மீட்பராக தருவார் என்று காத்திருந்தோம். ஆனால் இவர் எப்படி செய்கிறார்? இவர் தன்னை ஆன்மீக பாடுபட வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் இவரை காட்டி கொடுப்பதற்கு அவருக்கு எந்த நிலையில் இருந்தார் என்பதை நாம் பார்க்கும்போது எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள், இறந்தவரை வரை உயிர்ப்பித்திருக்கிறார். இவரோடு பல மனிதர்கள் ஊட்டத்தில் வருகிறார்கள். இவர் வருகிறார் என்றால் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் காத்திருக்கிறார்கள். இவர் அதிசயம், அற்புதம் செய்கிறவர். நான் காட்டி கொடுத்தா இவர் சிலுவையில் அறையப்பட போகிறார், எப்படி இவர் தப்பித்து விடுவார் என்கிற அபாரமான நம்பிக்கை இருந்தது. அந்த அபாரமான நம்பிக்கையை பின்பு அவருக்கு எப்படி மாறுகிறது என்றால், ஓசன்னா என்று பாடியவர்கள் ஞாயிறு, ஓசன்னா என்று பாடியவர்கள் அப்போதுதான் புரிந்தது, வேளக்கிழமை ஒழிக, இவரை சிலுவையில் அறையும் என்ற அந்த வார்த்தையை கேட்டபோதுதான் யூதாசுக்கு புரிந்தது, ஐயோ, இந்த மனிதர்கள் இவ்வளவு கூட்டமாக வந்தவர்கள், இவ்வளவு நன்மை பெற்றவர்கள், இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லிவிட்டார்கள், ஒழிக என்று சொல்லிவிட்டார்களே. இப்போது இவர் மனம் வருந்துகிறார். இப்போது மனம் வருந்தி இவர் தன்னுடைய நினைவை நினைத்து பார்க்கிறார். என்னுடைய தலைவன் உண்மையானவர், அவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. இப்போது இவர்கள் மக்களெல்லாம் இவரை கைவிட்டு விட்டார்கள், இவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் இவரை காட்டி கொடுத்தேன். அவர் தப்பிப்பதற்கு இப்போது வழி இல்லை. அவருடைய மனச்சான்று அவரை உறுத்தியதனால் ஓடுகிறார். தலைமை குருக்களிடம் எங்கு காசு வாங்கினாரோ அதே மனிதர்களிடம் தான் திரும்பி ஓடுகிறார். அப்படி ஓடி அவரிடம் வேண்டுகிறார், முறையிடுகிறார். ஆனால் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அப்போது அந்த காசை அங்கேயே வீசி எறிந்து விட்டு வருகிறார். இப்படி திரும்பி வரும்போது இவருடைய மன உறுத்தல், ஏனென்றால் இவருக்கு நாடகம் ஆட தெரியாது. அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக ஏமாற்றும் எண்ணம் அவருக்கு இல்லை. அப்படியானால் அந்த யூதாசு தன்னுடைய வாழ்வை, நம்முடைய வாழ்வில் அருமையான ஒரு தலைவனை இழந்து விட்டோம், இனி எப்படி அவரிடம் திரும்பி செல்வது என்ற அந்த தைரியத்தை இழந்த பின்பு அவர் தன்னுடைய வாழ்வை மாய்த்து கொள்கிறார். இதுதான் அவருடைய வாழ்விலே நடந்து முடிந்த நிகழ்வு. அவர் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு பணம் தேவையில்லை. தன்னுடைய நம்பிக்கை எப்படி அபாரமான இருந்ததுன்னா, அதிசயங்கள், அற்புதங்கள் செய்கிற இயேசுவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்பதையெல்லாம் அபாரமாக நம்பினார். ஆனால் என்ன தகுதி இருக்கிறது விண்ணகத்திற்கு செல்வதற்கு என்பதை நாம் பார்க்கும்போது, இயேசு கொடுத்த அப்பத்துண்டை அவர் ஒருபோதும் வீசி எரியவே இல்லை. அவர் அப்பத்துண்டு அவருடைய கையிலே இருக்கிறது. காசை தூக்கி வீசி எறிந்திருக்கிறார், ஆனால் அவருடைய கையிலே அப்பத்துண்டு இருக்கிறது. அந்த அப்பத்துண்டு ஒன்றே போதுமானது விண்ணகம் செல்வதற்கான தகுதி. அந்த தகுதியினால் இந்த யூதாஸ் அவர் நிச்சயம் அவர் விண்ணகத்தில் இருப்பார். விண்ணகத்திலா நரகத்திலா என்பது முடிவு செய்வது நாம் அல்ல, அது இறைவன் செய்ய வேண்டிய முடிவு. ஆனாலும் என்னுடைய நம்பிக்கையின்படி இந்த யூதாஸ் என்பவர் எந்த நிலையிலும் அவர் ஒருபோதும் அவர் இயேசு கொடுத்த அப்பத்துண்டை ஒருபோதும் அவர் வீசி எறியவே இல்லை, அதை அவர் வைத்திருந்தார். அந்த ஒரு தகுதியை போதுமானது. எதற்காக நாம் சொல்லுகிறோமோ குற்றச்சாட்டு, இந்த காசுக்காக அவர் இந்த காட்டி கொடுத்தலை செய்தார் என்று, அது ஏற்க முடியாது. அந்த காசை அவர் தூக்கி எறிந்தார், ஆனால் அப்பத்துண்டு கையில் இருக்கிறது. அந்த அப்பத்துண்டு ஒன்றே அவருக்கு தகுதியான, அந்த விண்ணகம் செல்வதற்கான போதுமான தகுதியாக இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்விலை நாம் நினைத்து கொண்டு, நம்முடைய வாழ்விலும் இந்த அப்பத்தை நாம் பலமுறை உண்ணுகிறோம், அதை நாம் பருகுகிறோம். இப்படி வாழ்விலே நமக்கு இந்த காசா அல்லது பணமா, எதில் நம்முடைய எண்ணம் சென்று கொண்டிருக்கிறது? என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை நமக்கு பாடமாக இருக்கிறதா அல்லது செய்தியாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்வின் உண்மை தெரியும். யூதாஸ் எப்படி வாழ்ந்தான்? அவர் விண்ணகம் சென்றாரா, விண்ணகம் செல்லவில்லையா என்று நாம் வாதிடுவதை விட, அது இறைவனுடைய இரக்கம். அவர் கொடுக்கலாம், எடுக்கலாம், அது அவருக்குடைய உரிமை. அதை நாம் வாதிடுவதை விட, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவரிடமாவது ஒரு அப்பத்துண்டு, இயேசு கொடுத்த அப்பத்துண்டு இருந்தது. இயேசு கொடுத்த இந்த நற்செய்தியின் துண்டில் எனக்கு என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து, இந்த பாதங்களும் சடங்கிலே நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவருடைய வாழ்வு பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் நமக்கும் ஆண்டவருடைய மீட்பு ஆசீர் அமையும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து, இந்த பாதங்களும் சடங்கிலே அனைவரும் பங்கெடுத்து ஆண்டவருடைய ஆசியை பெறுவோம்.